என்று என்றொருவன் இல்முறை தவத்தியை இறங்காய் அந்தொழிலினாய் மறை துறந்து சிறை வைத்தாய் அன்றொழிவதாயின அறக்கப்புகள் ஐயா புந்தொழிலினால் இசை கொடுத்தல் புலமைத்தோ என்று ஒருவன் இல்லுரை தவத்தியை இறங்காய் வந்தொழிலினால் மறை துறந்து சிறை வைத்தாய். என்னைக்கு நீ இன்னொருத்தனுடைய மனைவி சிறந்து விளங்குவதாக தவத்தியை உரை தவத்தியை இறங்காய் எந்த விதமான இரக்கமும் இல்லாத சிந்தையோடு வந்தொழிலினால் வஞ்சகமான தொழிலினாலே சிறை வைத்தாயோ மறை துறந்து வேத நெறியிலிருந்து விலகி யார் சொல்றது கும்பகர்ணன் துறந்து சிறை வைத்தாய் அன்று ஒழிவதாயின அறக்கற்புகள். இப்ப அழியல ஏதோ அனுமன் வந்தா ஒரு குரங்கு வந்து தீ வச்சு போச்சு அதனால அழியல. உன் கையால் அழிஞ்சது என்னைக்கு கொண்டு வந்து சிறையில வச்சியோ அன்னைக்கே அழிந்தது. பொந்தொழிலால் இசை பொருத்தல் புலமைத்தோம் அற்ப தொழிலை செய்திட்டவர் புகழை தாங்குவர் அறிவை உடையவர். ஆசில் பர தாரமவை அஞ்சிறை அடைப்பேன் மாசில் புகழ் காதலுருவேம் வளமை கூற பேசுவது மானம் இடை தேடுவது காமம் கூசுவது மானிடர் நன்று நம்ம கொஞ்சம். வீட்டில் முதல் 2 லைனுக்கு மேல அந்த ஸ்பீட் என்ன வேகத்துக்கு ஏறது ஆசில் பரதாரம் அஞ்சிறை அடைப்பேன் மாசில் புகழ் காதல் உருவன் வளமை கூற பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானிடை நன்று நம்ம கொண்டோம். பேஸ் வந்து அந்த 2 லைனுக்கு அப்புறம் உணர்ச்சி கொந்தளிப்பு பேசுறது அந்த அடைப்போம் காதலுருவோம் அப்படிங்கிறதெல்லாம் இகழ்ச்சிய அடைப்பேன் ஆசில் பரதாரம் அஞ்சிரை அடைப்பேன். நமக்கு ஒரு குற்றத்தையும் செய்யாதவனுடைய மாற்றானுடைய மனைவியை சிறையில கொண்டு வந்து அடைப்பேன் பூட்டுவோம். மாசில் புகழ் காதல் கொண்டிருக்கிய ஒரு காதல் அது எப்பேற்பட்ட காதல் தூய்மையான காதல் மாசில் புகழ் மாசில் புகழ் காதல் இல்ல இப்படி ஒரு ஈனமான செயலை செஞ்சுட்டு குற்றமற்ற புகழ் நமக்கு வேண்டும் என்று விரும்புவோம். மாசிலா நிலவே நம் காதலை மகிழ்வோம் சொல்றேன். மாசில் புகழ் இதுல மாசில் புகழ் காதல் உருவோம் மாசில் புகழ் காதல் உரியும் அப்பதான் பொருள் சரியாகும். இப்படிப்பட்ட ஒரு ஈரமான செயலை செஞ்சுட்டு நம்மளுக்கு வந்து குற்றமற்ற புகழ் வேணும்னு நினைப்போம். அதுதான் மாசில் புகழ் காதல் உருது. அதாவது புகழை காதலிப்போம் புகழை விரும்புவோம். நீங்க சீதை மேல கொண்டிருக்கிற காதல் மாசில் புகழ் காதல். ஓ இல்ல இதுக்கு அப்படி பொருள் அதான் பொருள் சொல்லணும். ஆசில் பரதாரம் அஞ்சிரை அடைப்போம் அவள் மேல அப்படி அடைந்தவள் மேல மாசில்லாத புகழ் கொண்ட காதலை அடைப்போம். இல்ல அது சரியா இவர் என்ன குற்றமற்ற புகழை விரும்புவோம் அப்படின்னா மாசில் புகழ் காதல் அது கடுமையாகாதீங்கிறாங்க. அது கடுமையாகாதீங்க யோசிச்சு பாருங்க. அஞ்சிரை அடைப்போம் மாசில் புகழ் காதல் வளமை கூற நல்லா வாய் இனிக்க ததும்ப பேசுவது மானம் இடை பேணுவது காமம் பேசுவது மானம் இடை பேணுவது காமம். வாய் பேச்சுதான்டா மானமா இருக்கு மனசுக்குள்ள இருக்கிறது போல காமண்டா கூசுவது மானிட. இப்ப அருவ இருக்குது மனுஷங்கள் இதுக்கு நடுவுல மனுஷர்கள் வேற அருவ இருக்கு நன்று நான் போட்டேன். பிரமாதமான கீர்த்தி நம்ம கீர்த்தி அரசியல் எல்லாத்துக்குமே போகும் தொடங்கக்கூடிய பாட்டு. இன்னைக்குதான் நம்ம ஜி.கே. வாசன் கட்சி தொடங்கியிருக்காரு. நீங்க வந்திருக்காரு செய்தி சித்தர் செயல் செய்திகளை குலச்சிறுமை செய்தாய் மட்டவிழ் மலர்குழலி நாடை இனி மன்னா விட்டிடுது மேல் எளிய மாதும் அவர் வெல்ல பட்டிடுது மேல் அதுவும் நன்று பழி என்றான். அதாவது இப்போ கும்பகர்ணன் பேசிக்கொண்டு வரான்.
பேசிக்கொண்டு வருவதில் நல்ல கடுமையா கண்டிக்கிறான். முகத்தில் மாறுபாடு ஏற்படுகிறது. ராவண முகத்தில் நம்ம இதெல்லாம் அனுமதிச்சுக்கணும். ராவண முகத்தில் மாறுபாடு ஏற்படுகிறது. இப்போ அந்த டோனில் கொஞ்சம் லேசாக மாறுபாடு வருது. இந்த மாறுபாடு தான் அங்கே வந்து வதைப்படவுக்குள்ள அவனோட பேச்சில் கொஞ்சம் கூட நம்ம பார்க்க முடியல. சிட்டர் செய்தி பெரியவர்களுக்குரிய செய்தியை நீ செய்யவில்லை. சிட்டர்னா பெரியவர். பெரியோர்களுக்குரிய செயலை செய்யவில்லை. சிறுமை செய்தார். சிஸ்டர் சிஸ்டர். ஓ சிஸ்டர். இல்ல ஒழுக்கமுடையவர் சிஸ்டர். ஓகே. சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரை. குலச்சிறுமை செய்தார். குலத்துக்கே சிறுமையை செய்தார். மட்டவிழ் மலர்குழலினாலே இனி மன்னா போயிட்ட போய் கேட்கல குழந்தை தூக்கிட்டு வந்துட்டேன். எங்களை வந்து நீ அவன் கூட்டின கூட்டத்துல கும்பகர்ணன் எலிமினேட். முன்னால நீ என்ன ஆலோசனை கேட்டுக்கணும். இப்ப ஆலோசனை கேட்கிற. அவன் முதல்ல பேசுறான் பாருங்க. அவன் யார் பேசுறான் முதல்ல? பிரகத்தன் இல்ல, பிரகத்தன். அவன் பேசும்போது அப்பவே சொன்னேனா இது சரியில்லைன்னு அப்பவே சொன்னேன் அப்படிங்கிறான். அது குறிப்பு. அவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் போய் தூக்கி வந்துட்டோமா, அவங்களும் ஒத்துக்கல. அதான் அப்பவே சொல்றேனே இது சரியில்லைன்னு சொன்னேன், அப்ப நீ ஏற்றுக்கல அப்படிங்கிறது குறிப்பா சொல்றாங்க. இட்டர் செயல் செய்திலை குலச்சிறுமை செய்தாக வட்டவிழ் மலர்குழலின் ஆளை இனி மன்னா. இனிமே எல்லாம் ஆனது ஆயிடுது. இனிமே திருப்பி கொடுத்தோம்னா பயந்துட்டோம் அப்படிங்கிற பேர் வரும். விட்டது மேல் எளியமாகும். இனிமேல் சீதையை திருப்பி கொடுத்தோம் என்றால் நம்ம கை இறங்கி போயிடும். ஆகவே வெல்லப்பட்டு மேல் அது நன்று பழி என்றார். போய் ஜெயிக்கிறதுக்காக போனோம்னா அது நல்லது. அவர் வெல்லப்பட்டிடுது. அவர் வெல்லப்பட்டு அவர்கள் ஜெயித்து நாம் இழந்து போனாலும் அதுதான் நன்றுதான் பழி இல்லாமல். மரண்படர் வனத்தொருவனே சிலை வளர்த்தால் கரண்படை வடுத்தவனை வென்று களை கட்டான். நிரம்பிடுவதன்றதுவும் நின்றது நீ நம்பால் உரம்படுவதே இதனின் மேல் உறுதி உண்டோ. மரண்படர் வனத்து ஒருவனே சிலை வளர்த்தால் கரண்படை படுத்து அவனை வென்று களை கட்டான். மரங்கள் அடர்ந்ததாகிய அந்த வனத்தில் ஒருத்தனே தன்னுடைய வில் பலத்தினால் இல்ல ஆற்றலினாலே கரண் முதலாகிய 14,000 சைனியத்தை வென்று களை கட்டான். ஒருவனாக நின்று வெற்றி பெற்றான். நிரம்பிடுவது அன்றதும் நின்றது இனி நம்பா. அதோட நிக்கிறது இல்லது. அவனுடைய வேகம் அந்த கரண் படையோடு நிற்கிறது. நின்றது இனி நம்பா. நம் பேரில அந்த ஆற்றலானது நிற்க போகிறது. உரம்படுவதே இதனின் மேல் உறுதி உண்டு. இப்போது நாம் வலிமையை காட்டுவதை அல்லாமல் வேறு இதை காட்டு செய்வதற்கு தகுந்த செயல் உண்டா? பட் அந்த இடத்துல வரும்போது கும்பகர்ணன் படத்துல கொடுத்துரு தேவியை கொடுத்துரு. அதைத்தான் வாவேஸ்வரிய அந்த டிரான்சிஷனை குறிப்பிடுறார். விபீஷ்ணம் பேசின பேச்சு அவனோட உறக்க காலத்துல இந்த ஹைபர்னேஷன் காலத்துல அவனுக்கு மனசுல ஓடி இருக்கணும். அது வந்து வாவேஸ்வரிய குறிப்பிடுறார். வென்றிடுவர் மானிடவர் ஏனும் அவர் தம்மேல் நின்றிடை விடாது நேரி சென்றுர நெருக்கி தின்றிடுதல் செய்கிலம் எனின் செருணரோடும் ஒன்றிடுவர் தேவர் உலகேழும் உடன் ஒன்றாம். வென்றிடுவர் மானிடவர் ஏனும் அவர் தம்மேல் நின்று இடைவிடாது நெறி சென்று உர நெருக்கி தின்றிடுதல் செய்கிலம் எனில் செருணரோடும் ஒன்றிடுவர் தேவர் உலகேழும் உடன் ஒன்றாம். மானிடர்களே ஜெயிக்கிறார்கள் என்றால் ஜெயிக்கிறது அவங்களாகவே இருந்தாலும் நாம் இப்பவே இங்கே கிளம்பி அவர் தம்மையால் நின்று இடைவிடாது நெருக்கி அவர்களை நெருக்கி அவர்களை போர் தொடுத்து அவர்களுக்கு இடையூறு கொடுத்து இம்சித்து நெறி சென்று நெருக்கி தின்னணும் வந்து தின்னணும். இதை செய்யலைன்னா எனில் செருணரோடு
நமக்கு பகைவர்களாக வந்திருக்கக்கூடிய இந்த மாநிலங்களோடு கொண்டுட்டு யார் யார் சேர்ந்துப்பாங்க? இந்த தேவர்களும் சேர்ந்துப்பாங்க, உலகம் அவங்களோட ஒன்று சேர்ந்து கூட்டு சேர்ந்துக்கும். எல்லாருக்கும் பயம் விட்டு போகும். போய் அவங்கள ஒன்று தின்னணும். ஊறுபடை ஊறுவதன் முன்னம் ஒரு நாளே ஏறுகடல் ஏறினரர் வானரரை எல்லாம் வேறு பெயர் ராஜகை வேறொடு மாட்டங்க 100 வேகருமம் 80 வந்தான். ஊறுபடை ஊறுவதன் முன்னம் ஒரு நாளே ஏறுகடல் ஏறி நரர் வானரரை எல்லாம் வேறு பெயராத வகை வேறொடு மடங்க 100 கருமம் 80 என்றான். ஊறுபடை மேன்மேலும் பெரிய, அதாவது எப்படி ஊறி ஊறி வருது தண்ணி, அந்த மாதிரி மேன்மேலும் பெருகி வருகின்ற படை. ஊறுபடை ஊறுவதன் முன்னம், அது மேன்மேலும் நிரம்புவதற்கு முன்பாகவே ஒரு நாள் ஒரே நாள்ல ஏறு கடல் ஏறி அலை ஏறுகின்ற கடலிலே ஏறி போய் நரர் வானரரை எல்லாம் மனிதர்கள் குரங்குகள் எல்லாரையும் வேறு பெயராத வகை, அதாவது வேரோடு அடங்க 100 நூறுதல் அப்படின்னு அழித்தல், அழிப்பதே கர்மம் என்று சொன்னார். வேறு பெயராக அங்க அந்த கடல்ல இருந்து அவங்க வேற பக்கம் போயிடாத மாதிரி. வேறு பெயராக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாத மாதிரி, வேறு இடத்துக்கு செல்லாதபடி, வேரோடும் அடங்க, வேரோடு நீக்கி. நன்றுரை செய்தாய் குமர நான் அது நினைந்தேன் ஒன்றுமினி ஆய்தல் பழு தொன்னரை எல்லாம் குன்று பெயர் ஓம் நமர்கோ டிப்படையை எல்லாம் இன்றழுக என்க என ராவணன் இசைத்தான். சொக்கன் சொன்னாரு ஒரு தடவை அந்த மாதிரி, இதுவரைக்கும் சொன்ன அத்தனை வார்த்தையும் போச்சு. கடைசியா அவன் சொன்ன பாருங்க, போய் சண்டை போட்டுக்கலான்ட்டு அதை குடிச்சுட்டான். இது வரைக்கும் அவர் வந்து இதை சீக்கிய விட்டுன்னு சொல்லவே சொல்லல, தப்புங்கிறானே. அந்த பேஷன் நன்றுன்னு சொல்லுவீங்களா? அது பழிச்சுட்டு அப்புறம் சொல்றான். இப்போ வந்து நம்ம விட்டுறக்கூடாது. இல்ல, முன்னால சொன்ன வார்த்தையே, அந்த முன்னால சொன்ன வார்த்தைகள் எதுவுமே அவன் மேல உரைக்கவே இல்லை. எருமை மாட்டு மேல மழை வச்சா மாதிரி தான் அவன் கடைசி வார்த்தை குடிச்சுனான். நன்றுரை செய்தாய் குமாரன், நல்லா சொன்னேன் குமாரன். இவ்வளவு நேரம் இந்த சின்ன தலைகள்லாம் பேசுறது ராவணன் கேட்டுட்டே தான் இருப்பான். ஏன்னா அதான் ஸ்டேச்சர். ஒவ்வொருத்தரும் பேசணும்னே நன்றி சொன்னாங்க என்று சொன்னாங்க சொல்ல மாட்டான். இவன் குமாரனுக்கு தான் இதை வந்து சொல்றான். நன்றுரை செய்தாய் குமாரன் நான் அது நினைந்தேன். நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒன்றுமே ஆயுதல் பழுது, இனிமே எதையும் யோசிப்பது பழுது. ஒன்னலரை எல்லாம் கொன்று பெயர்வோம். பகைவர்கள் எல்லாரும், ஒன்னலர்னா பகைவர்கள், பகைவர்களை எல்லாம் நாம் கொன்று திரும்பி வருவோம். நமர் கொடிப்படையை எல்லாம் இன்றெழுக என்க என இராவணன் இசைத்தான். இராவணன் சொன்னான், கூட்டுங்கள் என்று வந்து issued almost. என்றிவனி எம்பிடும் எல்லையினில் வல்லே சென்று படையோடு சிறு மானுடர் சீனப்போர் வென்று பெயர் வாயரச நீகொலென வீரம் நன்று பெரி என்று மகன் நக்கிவைன நின்றான் என்று அவன் இயம்பியிடும் எல்லையிலே. இப்படி அவன் சொல்லி முடித்துக் கொண்டே இருக்கும்போது, வல்லே சென்று படையோடு சிறு மானுடர் சினப்போர் வென்று பெயர் வாய் அரச நீகொல் நீ வல்லே தானா வலிய போர் தோறுது. இந்த சொல்றான், சென்று படையோடு இதுக்கு ஒரு படை எடுத்துட்டு போயிட்டு சிறு மானுடர் சினப்போர், இந்த சின்ன மானுடர்களோட சினப்போரை வென்று பெயர்வாய் அரசு, அரசனே நீயே போய் போர் செய்து வென்று திரும்பி வருவாயா? ஏன் வீரம் நன்று பெரிது, என்னுடைய வீரம் நன்று பெரிது என்று நான் எதுக்கு இருக்கேன், நான் எதுக்கு இருக்கேன், ஏன வீரம் என் வீரம் பெரிது என்று நக்கு நக்கு சிரித்து கொண்டு இதை சொன்ன மகன் அப்படின்றது இந்த நீங்கதான். ஈசனருள் செய்தனவும் ஏடவிழ்மலப்பேர் ஆசனமு வந்தவன் அளித்தனவும் மாய பாசமுதல் வெம்படை சுமந்து வளர் நின்றார் ஏசகுழல் வேன் ஒருவன் யானுமுடன் நன்றோ. ஆசனம் உவந்து அளித்தனவும் மாய பாசம். ஆயன் இல்ல ஆயன் இல்ல போட்டு
இதுல ஆயன்னு மாயப்பாசம். ஓ சரி சரி சரி. இல்ல அதான் ஈசன் அருள் செய்தார். ஈசன் கொடுத்த ஆயுதங்கள் 7 அருள் மலர் பேர் ஆசனம் உவந்தவன். கமலாசனத்திலே தாமரை மலர்ல இருக்கின்ற பிரம்மன் கொடுத்தாரும். மாய பாசம் முதல் வெம்படை சுமந்து. மாய பாசம் இவனா எடுத்துக்கலாம். ஆய பாசம்னா நிலை இருக்கின்ற பாசம்னு வச்சுக்கலாம். ஆகி இருக்கின்ற இந்த பாசம் முதலான வெம்படைகளை எல்லாம் சுமந்து பலர் நின்றான். ஏகப்பட்ட ஆளுங்க நின்றுட்டு இருக்காங்க இந்த ஆயுதங்களெல்லாம் வச்சுட்டு. ஏச உழல்வேல் ஒருவன் யான் முழன் என்றும் ஏசுமாறு அலைபவனாகிய உழண்டு திரிபவன். நீ ஏசுவதற்கு கூட தகுதி உள்ளவனாகிய நானும் இங்க திரிஞ்சிட்டு இருக்கேன்ல. இத்தனை பேரு இவ்வளவு திவ்யாத்திரங்களை இத்தனை பேரு திருமாலும் இப்பெல்லாம் அவங்க உயர்ந்தவன் இல்ல திருமால சொல்லு. ஈசன் பிரம்மன். ஈசனும் சிவனும் பிரம்மனும் கொடுத்த பெரிய அத்தனை அவங்க பெரியவங்க. அப்ப மும்மூர்த்திகளே உங்களுக்கு அடங்கினாங்க. மாற்றி தான் வரும். முற்று முதல் ஆயுலகம் 3 பேர் தோன்றி செற்ற முதல் ஓரோடு செருத்ததொரு திறத்தும் வெற்றியுனதாக விட யாதொழியின் என்னை பெற்றுமிலை யான் நெறிவி இறந்து என்றார். பயங்கரமா சாதம் வேணும். முற்று முதலாய் உலகம் 3ம் எதிர் தோன்றி செற்ற முதலாரோடு செருத்ததொரு திறத்தும். அதாவது முற்றும் உலாத உலகம் ஒரு 3ம் எதிர் தோன்றி சினம் கொண்டு செற்ற முதலாரோடு செலுத்ததொரு. முதலான மும்மூர்த்திகள் முதலாக இருக்கின்ற அந்த முதற் கடவுளர்களுடனேயே எதிராக தோன்றி திறத்தும் வெற்றி உனதாக விளையாது ஒழிய. சண்டை யாரோட நடந்தாலும் சரி வெற்றி உனதாகவே இருக்கும். அப்படி அது விளையாது என்னை பெற்றும் இல்லை. உனக்கு இந்த வெற்றியை உன்னதாக நான் ஆக்காவிட்டால் என்னை பெற்றுவில்லை. என்னை நீ பெறவில்லை என்று அர்த்தம். என்ன பெற்று உனக்கு என்ன பிரயோஜனம்? நான் வந்து நல்ல வழியில் பிறந்தவன் அல்ல. நான் சரியான வழியில பிறந்தவன் இல்ல. நான் ஜெயிச்சு காட்டலன்னா சரியான வழியில பிறந்தவன் இல்லைன்னு நம்ம போடுறோம். குரங்கு படவே இனி குறைத்தலை நடப்போர் அரங்கு பட நாண்டர் அலந்தலை பட பேரங்கு பட சீதை பட இன்றிருவர் நின்றாசி ரங்கு பட என கொணர்கள் காணுது சினத்தோய். நடிப்போர்னு ஒரு பாடம். குரங்கு பட மேதினி குறைத்தலை நடிப்போர். குரங்கு பட மேதினி இல்லை, பூமி இல்லை. குரங்கு பட குரங்கெல்லாம் அழிய குறைத்தலை கபந்த பந்தங்கள் ஆட குறைத்தலை நடிப்போர் அரங்குபட மேதினியானது குறைத்தலை நடிப்போர்களுடைய அரங்கமாக மாற மானுடர் அலந்தலை மனம் கலந்த அலந்தல் அடைவது மனம் கலந்த அலந்தலை பட பேர்னு ஒரு பாடம், பார்னு ஒரு பாடம். கண்ட பேர்கள் அல்லது கண்ட பார். இறங்குபட இறங்குபட பார்த்தவர்கள் மனம் இரக்கம் கொள்ளுமாறு அந்த படம். சீதை படம், சீதை அந்த படம் அப்படி ஒரு துயரத்தை, அதாவது மற்றவர்களெல்லாம் கண்டு இறங்குவதாகிய நிலையை அடைய வேண்டும். இறங்குபட சீதை படம். இன்று இருவர் நின்றார். நின்றிருக்காங்க 2 பேரும். அவருடைய சிரம் கோடு என கொணர்தல் காணும். சினமுடையவனே அவருடைய தலையை மலையை போன்ற அவருடைய தலையை கொண்டு வந்து வைப்பேன். கொண்டு வந்து வைக்கிறாரு. அதுக்கு ஒரு சிறப்பு வைக்கிறார். அது மலை போன்ற தலைய சிரம் குவடு மலை குவடு என கொணர்தல் காணும். அந்த இருவருடைய இது வந்து சிரம் குவடு. ஆமா, ராமலட்சுமணனுடைய சிரம் மலை போல உன் காலடியில கொண்டு வைக்கிறேன். சிரம் குவடான கொணர்தல் கொண்டு வருவேன். மலை போன்ற தலைகளை கையில தூக்கி கொண்டு வருவதை நீ பார்க்க. சீதை படம் சொல்ற சீதை இறக்கலாம். சீதை இல்ல இறங்கு பட சீதை இறங்கு பட சீதை படம்.
இறங்குபட சீதைப்பட. சீதை துன்பப்பட. துன்பப்பட. சொல்லிடை கழிக்கிளை சுருங்கிய குரங்கு என் கல்லிடை கிழிக்கும் ஒரு மின்கடிமை காணும் வில்லிடை கிழித்த மிடல் வாளி வெறுவி தம் பல்லிடை கிழித்து இருவ கண்டு பயனுப்பாய். சொல்லிடை கிழிக்கலக்கு கழிக்கல அப்படின்னு ஒரு பாடம். கிழிக்கல அப்படின்னு ஒரு பாடம். கிழிக்கலன்னு ஒரு பாடம் இருக்கு. சொல்லிடை கிழிக்கல சுருங்கி அல்லது கழிக்கல சுருங்கிய குரங்கின் கல்லிடை கிழிக்கும் உருவில் கடுமை காணும் வில்லிடை கிழித்த விடல் வாழி வெறு வித்தம் வெறுவி வாழி வெறுவி தம் பல்லிடை கிழித்து இருவ கண்டு பயன் உயிப்பார். சொல்லிடை கழிக்கல சும்மா வேண்டாத வார்த்தை பேசி பொழுதை வீணடித்துக் கொண்டிருக்காது. சுருங்கிய குரங்கு வத்தல் குரங்கு வத்தி போன இழைத்து போன குரங்கு சுருங்கிய குரங்கு கல்லிடை கிழிக்கும் மலை மேல இடி மாதிரி வந்து விழக்கூடிய என்னுடைய வலிமை வாய்ந்த அம்புகள் பாயும் போது என்னுடைய வீரால் செலுத்தப்பட்டு பாயும் போது கிழிந்த விடல் வாழி வெறுவி அந்த அம்புக்கு அஞ்சி குரங்குகள் எல்லாம் தான் பல்லை காட்டிக்கொண்டு அதுக்கு என்ன சொல்றாருன்னா வலிமுகம் என்ற பெயர் இருத்தல் காண்க. அதாவது என்ன பண்ணுமா பயப்படும் போது முகத்தை அப்படி சுருக்குமா குரங்கு அதுக்கு வலிமுகம்னு பேராம். அந்த சுருக்கம் தலை இழிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். பல்லை இழுத்துக் கொண்டு எல்லாம் சிதறி ஓடுவதை கண்டு பயன் வைப்பார். பேசி பயன் இல்லை. என்னுடைய அம்புகள் கிளம்பும் போது இந்த குரங்கு கூட்டம் சிதறி ஓட போகிறது. வலிமுகம் காட்டி யானையிலர் தேர்ப்புறவி யாதுமிலர் ஏவும் தானையிலர் நின்ற தகம் ஒன்றுமிலர் தாமோ கூனல் முதுகின் சிறு குரங்கு கொடு வெல்வார் ஆனவரும் மானுடர் நம் ஆண்மையினிதன்றோ. யானையிலர் தேர்ப்புறவி யாதுமிலர் ஏவும் தானையிலர் நின்ற தவம் ஒன்றுமிலர் தாமோ கூன முதுகில் சிறு குரங்கு கொடு வெல்வார். யாரு உங்களுக்கு யானை இருக்கா, தேர் இருக்கா, குதிரை இருக்கா, இல்ல ஏவுவதற்கான சேனையாவது இருக்கிறதா? ஒண்ணு கிடையாது. அதெல்லாம் போகட்டும். தவம் ஏதாவது இருக்காங்க. என்ன தவம் பண்ணிருக்காங்க? நம்ம ஆற்றின தவத்துல 1000 லட்சத்துல ஒரு பங்கு அவங்களுக்கு ஆட்டி இருப்பாங்க. மாநிலர்கள் அவங்களுக்கு என்ன இருக்கு? தவம் இல்லை. என்ன இருக்கு? என்ன வரவர இருக்கு அவங்களுக்கு? இவர்தாமோ கூன முதுகு கூனல் கொண்ட இந்த முதுகை உடைய குரங்குகளை அவங்களே ஏவல் கொண்டு சிறு குரங்குகளை கொண்டு அவங்கள குரங்கை கூட்டு வந்து நம்மளை ஜெயிக்க போறாங்க. நம்மளுடைய யானை இருக்கு, தேர் இருக்கு, குதிரை இருக்கு, சேனை இருக்கு, எல்லாம் வர வரவே இருக்கு. ஒரு குரங்கு அடிச்சது அதனால நான் மாட்டேன். உங்க ஏழையே நீ போய் இழுத்துன்னு வந்திருக்கேன். மனிதர் வலியே நம் ஆண்மை அழகு. நம்முடைய வீரம் எவ்வளவு அழகானது. நீரும் நில நுண்ணெடிய காலும் நிமிர் வானும் பேருலகு யாவும் ஒரு நாள் புடை பெயர்த்து யாரும் ஒழியாமை நரர் வானரரை எல்லாம் வேறு மொழியாத வகை வென்றலகு வீழே. நீரும் நிலனும் நெடிய காலும் நிமிர் வானும் பேருலகில் யாவும் ஒரு ஒரு நாள் புடைபெயர்ந்து யாரும் ஒழியாமை நரர் வானரரை எல்லாம் வேறு ஒழியாத வகை வென்றல்லது மேலே. நான் திரும்ப மாட்டேன், அவர்களை எல்லாமும் திரும்ப மாட்டேன். நீரும் நிலனும் நெடிய காற்றும் நிமிர்வானும் ஆகாசமும் சொல்லாமல் விடப்பட்ட நெருப்பையும் சேர்த்துக்கோங்க. பஞ்சபூதங்களும் பஞ்சபூதத்தின் இயற்கையும் திரியுமாறு பேருலகில் யாவும் ஒரு நாள் புடை பெயர்ந்து பஞ்சபூதத்து இயற்கை திரியுமாறு நான் சென்று யாரும் மொழியாம யாரும் சொல்ல முடியாம வானரரை எல்லாம் வானரையும் நரர் வானரை மனிதர்களையும் மனுஷ பசங்களையும் அந்த குரங்கு கூட்டத்தையும்
வேறு மொழியாக மிஞ்சறதுக்கு வேறு கூட இல்லாம வேறும் வேரடி மண்ணுமாக பெயர்த்தெடுத்து விட்டு வெல்லாமல் மீளமாக நான் திரும்பி வரும்போது வெற்றி பெற்று தான் திரும்பி வருவேன் என்று சொன்னார். என்றடி இறைஞ்சினன் எழுந்து விட ஈமோ வந்திரளி நாய் எனலும் வாழியிரு வாயில் தின்றனன் முனிந்து நனி தீவினையை எல்லாம் வென்றவரின் நன்றுணரும் வீடனன் விளங்குவோம் என்று அடி இறங்கினன். இவ்வாறு சொல்லி இந்திரஜித்து ராவணனுடைய அடியில விழுந்து வணங்கினான். எழுந்து விட ஈமோ, எழுந்து நின்று காலில் விழுந்து வணங்கி எழுந்து நின்று எனக்கு விடை தருவாயாக வந்திரளினாய் எனவும் என்று சொன்ன உடனே இந்த வாழையில் வாயில் தின்றனன் அப்படிங்கிறத விபீஷணனோட கூட்டுறார். இந்த வாழையில் வாயில் தின்றனன் அப்படிங்கிறது இந்திரஜித்தோட கூட்டினா தெரியாது. இந்திரஜித்து தான் கோபம். வாயில் நின்று முடிந்து வாயில் தின்றான் என்று கோபித்து பல்ல கடித்து கொண்டு நின்றான். விபீஷணனுக்கு பல்ல கடிக்கணும் என்று முனிந்து தின்றனன் முனிந்து நரி தீவனையெல்லாம் வென்றவரில் நன்றுணரும் வீடனன் விளம். இந்த தீவினைகள் எல்லாம் வென்றவர்களாக அந்த இனிமே செய்யறதுக்கு வெல்வதற்கு தீவினை இல்லை அப்படிங்கிற கூடிய அந்த கூட்டத்தில் அவர் வென்றவர்கள் நல்ல உணர்வை உடையவனாகி விபீஷணன் எழுந்து சொல்லலானான். இதெல்லாம் முடிச்சது அதுக்கப்புறம் விபீஷணன் வந்து விபீஷணன் சொல்றது வந்து ஒரு நிமிஷம் அது 5 பாட்டு படிக்கலாம். 5 முதல் 5 பாட்டு படிக்கலாம். இப்ப எவ்வளவு நேரம் இந்த அந்த 5 பாட்டை மட்டும் படிச்சுட்டு இதோட கட் பண்ணிடலாம். 70 நுதினால் நுணங்கிய அறிவு நோக்கினை போதுமான் ஒரு புகழும் பூச்சியோய் காலம் மேல் விதை போறது உணரும் கற்பிலாப்பாத நீ இணையில பகரப்பாதையோ நூலினால் நுணங்கிய அறிவு நோக்கினை போலுமால் உருவொருள் புகழும் பூச்சியோய் காலம் மேல் விலை பொருள் உணரும் கற்பிலா பால நீ இணையன பகரப்பாலையோ. உணரும் கற்பிலா பால நூலினால் நுணங்கிய அறிவு நோக்கினை, அதாவது காலத்துக்கு அறிவினால் உன்னுடைய கூர்மையான அறிவினால் நுணுகிய அறிந்த அறிவு நோக்கினை போலுமால் ஒரு அதாவது நூல் கற்றுணர்ந்து நுட்பமான விஷயங்களை சொல்பவர்கள் போன்று பேசுகிறாள், சொல்லி பேசுகிறாய் இல்லையா. போலுமால் ஒரு பொருள் புகழும் பூச்சி. பூச்சின்னா யானைன்னு அர்த்தம், வலிமைன்னு அர்த்தம். இந்த இடத்துல மன உறுதின்னு எடுத்துக்கணும். நுணுகி அறிந்தார் போல பேசும் மன உறுதியை உடையவனே. உண்மையிலே வந்து நூல்கள் தெரிந்தவன்லாம் இல்ல, ஆனா அந்த மாதிரி பேச காலம், அதாவது எந்த காலத்துல எதை பேச வேண்டும் என்பதையும் மேல்விளை பொருள் வரப்போகும் பொருள் என்ன என்பதையும் இவற்றை உணரும் கற்புன கல்விதான். கற்பு இல்லா பாலை படிக்காத சின்ன பையன் அவனா கற்பழிக்க திண்ணமே திருவுடலை சம்பந்தர் கற்பழிக்க திருவுடலே ஆலவாய் உரையுமே ஆதியே சொல்றேன். உணரும் கற்பிலா பாலை. என்னது கற்பில்லாத கல்வி இல்லாத, அதாவது நூல் கற்று உணர்ந்து நுணுகி பேசுபவர்களை போன்று பேசுகிறாய். ஆனால் இது எதையும் உணரும் கல்வி இல்லாத சிறுவனே நீ ஏன பகரப்பாலை என்ன நீ சொல்ல ஆரம்பிச்சிருக்க. கருத்தைதான் கண்ணிதான் ஒருத்தன் கை கொடு திருத்துவான் சித்திரம் அணைய செப்புவாய் விருத்த மேதகையவ வினைஞ்ச மந்திரத்திருத்தியோ இளமையாய் முறைமை என்னதா. என்னடா கொடிய நீ அப்படின்னா கருத்திலான் கண்ணிலான் ஒருத்தன் கை கொடு திருத்துவான் சித்திரமனைய செய்பவன். நல்லா கருத்திலான் அதாவது யோசனை இல்லாதவன், கண்ணிலான் கண்ணும் கிடையாது ஒருத்தன், அப்பேற்பட்ட ஒருத்தன் கை கொடு திருத்துவான் சித்திரமனை, அவன் கையால வரைகிற சித்திரம் போல நீ பேசுகிறாய். செப்புவாய் விருத்த மேதகையவன். விருத்த வயதான மேதகையவன் மேன்மை சான்ற சான்றோர்கள் வினைஞர் செயல் வீரர்கள்
மந்திரத்தை இருத்தியோ இவர்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த மந்திராலோசனை சபையில நீ இருக்கியா? நீ இருக்கியா? இளமையால் முறைமை எண்ணலாய். உன்னுடைய இளைய வயதின் காரணமாக முறை என்ன என்பதை எண்ணி பார்க்காமல் யார் இந்த மேதகவர் வினையர்? சபையில மால்யவான் இருக்கான், அதெல்லாம் பேசாம உட்காந்துருக்காங்க. பீஷ்மர் உட்கார்ந்து இல்லையா? அந்த மாதிரிதான். தூயவர் முறைமையை தொடங்கும் தொன்மையோர் ஆயவர் நிற்க மற்ற அவுணர் ஆதியாம் தீயவர் அறத்தினால் தேவர் ஆயது மாயமோ வஞ்சமோ உண்மையே பதோ. தூயவர் முறைமையே தொடங்கும் தொன்மையோர் ஆயவர் நிற்க, தூயவர்களாக இருந்து முறைமையே நியாயமான செயலையே செய்பவர்களாகிய தொன்மையோர் ஆயவர் நிற்க, பழமையான முதியவர்கள் அவர்கள் இருக்கட்டும். மற்ற அவுணர் ஆதியாம் தீயவர் அசுரர்களாகிய தீயவர்கள் அறத்தினால் தேவராவது மாயமோ வஞ்சமோ. தீயவர் அதாவது இந்த அனைவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு மேன்மை வந்திருக்கிறது. நல்லொழுக்கத்தால் அதாவது அறத்தினால், அதாவது நீ தவம் மேற்கொண்ட தர்மங்களை அனுசரித்தால். இதுல ஆயவர்னு சொல்றது தேவர்கள் தான். முதல்ல தூயவர் முறைமையே தொடங்கும் தொன்மையோர் ஆயவர் நிற்க, அது இயல்பிலேயே தூய குணம் கொண்டவர்களாகிய தேவர்கள், பழைய தேவர்கள். அப்படி இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஆனா நிற்க மற்ற அவுணராதியாம் தீயவர், ஆனால் ராட்சசர்களாகிய தீயவர்களும் அறத்தினால் தேவராகும். தங்களுடைய அறத்தின் காரணமாகவே தேவர்களை போன்று ஆவது மாயமோ வஞ்சமோ வன்மையே பலம். அது மாயத்தினாலா வஞ்சத்தினாலா இல்லை வலிமையினால் தானா? அடைந்தது நீ செய்த தர்மத்தினால் பில்டப் பண்றாங்க. அறம் துறந்து அமரரை வென்ற ஆண் தொழில் திறம் தெரிந்திடேன் அதுதானும் செய்தவன் நிறம் திறம் பாவகை இயற்றும் நீதியால் மரம் துறந்து அவர் தரும் மரத்தின் நன்மையால். அறம் துறந்து அமரரை வென்ற ஆண் தொழில், அதாவது தர்மத்தை கைவிட்ட போதும் தேவர்களை நீ வென்ற ஆண் தொழில் வீரத்திற்கு காரணம் என்ன? திறம் தெரிந்திடின் அதனுடைய திறமையை ஆராய்ந்து பார்த்தால் அதுதானும் செய்தவம் நிறம் திறம்பாவக இயற்றும் நீதியா. நீ உன்னுடைய தவத்தை நிறம் திறம்பாவகை சிறிதும் முறை தவறாதபடி செய்த காரணத்தினால் மரம் துறந்து அவர் தரும் வரத்தின் நன்மையா. நீ அவர்களை ஜெயிச்சேன்னு சொன்ன அது அவங்க கிட்ட இருந்து பெற்ற வரணும். அதாவது முறை தவறாம நீ தவம் செஞ்ச, அவர்கள் வரம் கொடுத்தார்கள், அந்த வரத்தின் வன்மையினால் தான் நீ அவர்களை வென்றாய். வேற எந்த காரணத்தினால? மூவரை வென்று மூன்று உலகம் முற்றுற காவலில் நின்று தம் கல்பு அடிமிக வீவது முடிவு என வீழ்ந்தது. அது தேவரை வென்றவர் யாவர் தீமையோ. மூவரை வென்று அதாவது மூர்த்திகளையும் வென்று மூன்று உலகம் முற்றற காவலில் நின்று மூன்று உலகையும் ஆளுகின்ற அரசாட்சியிலே நின்று தம் களிப்பு கைமிக, தங்களுடைய களிப்பு அதீதமாக போக வீவது முடிவு என வீழ்ந்தது அல்லது அது அழிந்தொழிவதே முடிவு என கடைசியில போய் வீழ்வது அல்லாமல் வீவதும் தேவரை வென்றவர் யாவர் தீமையோ. இதுவரை யாராவது தீயவர்கள் தேவரை வென்றிருக்கிறார்களா? அப்படி வென்றதில்லை. கொஞ்ச காலத்துக்கு அது அந்த மாதிரி ஆடும், அதுக்கப்புறம் அது அழிந்துதான் போகும். அப்படி அழியாத யாராவது இருக்காங்க தீயவர்கள் யாராவது இருக்கிறார்களா? ரெண்டு பாட்டு 72 அங்கதான் ராவணனை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறோம். வினைகளை வென்று மேல் வீடு கண்டவர் இணைவர் என்று இயம்புகையன் எவ்வம் தீர்க்கையான் முனைவரும் அமரரும் முன்னும் பின்னரும் அனைவர் திறத்துளர் யாவர் ஆட்சினார். ஒரு பாடலுக்கு எவ்வம் தீர்க்கையான். வினைகளை வென்று மேல் வீடு கண்டவர், வினைகளை வென்று மேல் வீடு கண்டவர். முன்னால இருந்தாலும் சரி, முனைவரும் அமரரும் முன்னும் பின்னரும் அனைவர் திறத்துடன் யாவராக முற்காலத்திலும் சரி இல்லை இனிமேல் பின்வரும் காலத்திலும் சரி வினைகளை வென்று
தன்னுடைய செயல்களினாலே அல்லது தியாகத்தினாலே மேலே உள்ள மோட்ச வேகத்தை அடைந்தவர் எத்தனை பேர் என்று கணக்கிட்டு துறந்தார் பெருமை துணை போகின்றார். கணக்கிட்டு சொல்ல முடியுமா? முனைவரும் அவரும் முன்னும் பின்னரும் அனைவர் திறத்துள்ளார் யாவராக அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவருடைய பெருமைகளை அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் யாவர் தீத்தொழிலை செய்தவர், தீத்தொழிலை செய்தவர்கள் யாவர் மோட்சலோகத்தில் யார் இருக்கிறார்கள்? எவ்வம் தீர்த்தியான்ங்கிறது எவ்வம்னாக்க துயரம், மன துன்பம், மனத்தில் உள்ள துயரம். படிங்க. எவ்வம் எவ்வம் தீர்க்கையான், எவ்வம் தீர்க்க தீர்க்கையான், தீர்க்கையான், எவ்வத்தை தீர்ப்பதற்காக. பிள்ளைமை விளம்பினை பேரை நீ என ஒள்ளிய முதல்வனை உரப்பி என்னுரை எள்ளறையாமனின் இயம்பலாற்றுவன் தெள்ளிய பொருளன அரசர் செப்பினான். இப்போ இந்திரஜித்தை அடக்கி உட்கார வச்சு, ஒரு அதட்டி உட்கார வச்சுட்டு ராவணனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். பிள்ளைமை விளம்பினை பேரை நீ என. You are talking childish. பிள்ளைமை விளம்பி பேரை முட்டாள, ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா பேசுற என்று ஒள்ளிய புதல்வனை உரப்பி தன்னுடைய ஒளிப்படைத்தவனாக இந்திரஜித்தாக புதல்வனை அதட்டி அமர்த்தி விட்டு என்னுரை, என் உரையை எழுதையாமல் பரிகாசம் பண்ணவில்லை என்றால் இயம்பலாற்றம் சொல்லுகின்றேன், தெள்ளிய பொருள், தெளிவான பொருளை சொல்லுகின்றேன் என்று அரசர் செப்பினான் என்று அரசருக்கு சொன்ன. நீ என்னுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளும்படியாக மனநிலையே இருந்தால் நான் உனக்கு உரியதானதை சொல்லுகிறேன் என்று சொல்ல தொடங்கினான். இந்த அளவில் நம்மை பூர்த்தி செய்வோம். அடுத்த அமர்வில் விபீஷணனுடைய உரையையும் இரணியன் அதை படலாம். அடுத்த இதுல ஆரம்பிச்சிடும். இரணிய வதம் நிகழாது. நல்ல அதுல 130 பாட்டுக்கு மேல இருக்கு. ஆமா, இல்ல அதான் இரணியனுடைய அட்டகாசங்கள் ஆரம்பிச்சிடும். ஓகே, சரி. 54 நிறைய